ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். பாஜக இந்த விஷயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட பிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்த காங்கிரஸ் களவாணி இந்த திமுக கும்பலினுடைய வழக்குகள் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் எடுத்து கிளறி விட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இன்னொரு செய்தி இருக்கு, அதையும் கொஞ்சம் சுருக்கமா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, விஜயசேகரன் அப்படிங்கிறவர் ஒரு போலீஸ்காரர். இவர் வந்து நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரை சேர்ந்தவர். இவருடைய பொண்ணு ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, துவாரகா மதிவதனி. இந்த குழந்தை வந்து இவருடைய பொண்ணு. 2023 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வடக்கு பொய்கை நல்லூர் கோரக்கர் சித்தர் கோவிலுக்கு வந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அங்கே போயிருந்தார். போயிருந்த அந்த நேரத்தில் அந்த மாணவி துவாரகா மதிவதனி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2ஆம் வகுப்பு மாணவி, அது வந்து அவர் கைப்பட எழுதின ஒரு கடிதம்னா ஒரு கார்டு மாதிரி எழுதி, அந்த மழலை கையெழுத்துல எழுதி அதை வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து கொடுத்துச்சு. அதுல என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம மோடி தாத்தா கிட்ட சொல்லி நாகையில நவோதயா பள்ளிக்கூடம் கட்டித்தர சொல்லுங்க மாமா அப்படிங்கிறத கோரிக்கை. நவோதயா பள்ளிங்கிறது இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கு, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் மட்டும் அதை வந்து தடை பண்ணி வச்சிருக்கு. இந்த திராவிடியா மாடல் அரசாங்கங்கள் தடை பண்ணி வச்சிருக்கு. இவங்க வந்து உள்ள உடலை. அதை விட்டா என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டில் வந்து ஏழை பாளையங்கள், குறிப்பாக பட்டியலினத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு வந்து அது பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அதில் வந்து உண்டு உறைவிட பள்ளி. அது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள உண்டு உறைவிட பள்ளி. அங்கே கொண்டு நீங்கள் குழந்தைய சேர்த்துட்டீங்கன்னா போதும், அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த குழந்தை அங்கேயே தங்கி அங்கேயே படிச்சுக்கோம். என்னைக்காவது லீவு நாளுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போவோம். ரொம்ப சொற்ப ஃபீஸ் தான், 150 ரூபா வருஷத்துக்கு. 150 ரூபா, 500 ரூபா, இன்னொன்று ஃபீஸ் இல்லாமல் கூட இருக்கு. இவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, எழுது பொருள் கொடுக்குறாங்க, நோட்டு புக்கு கொடுக்குறாங்க, பேக்கு கொடுக்குறாங்க, ஷூ கொடுக்குறாங்க, தலைக்கு வைக்கிற எண்ணெய் கொடுக்குறாங்க, சோப்பு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துரு. 75% மாணவர்கள் கிராமப்புற மாணவ மாணவிகள், 25% மட்டும்தான் டவுனு இந்த மாதிரிப்பட்ட இடத்துல உள்ளவங்களுக்கு அனுமதி. இதுல வந்து மலை ஜாதி மக்கள் வந்து அதிகமா இருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு 2 பள்ளிக்கூடம் கூட மோடி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட பிரமாதமான பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான் நீட் எக்ஸாம்ல வந்து அதிகமான பேர் வெற்றி பெறுறாங்க. நீட்ல பாஸ் பண்றதுல அதிகமான பேர், இதுல படிச்சவங்களுக்கு அதிகமான பேருக்கு அந்த நீட்ல வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த அளவுக்கு இந்த கல்வி தரம் வந்து உயர்ந்ததாக இருக்கு. தமிழக அரசு செய்ய வேண்டியது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 28 ஏக்கர் இடம் நிலம் மட்டும் கொடுத்தா போதும். அந்த நிலத்தை கொடுத்துட்டீங்கன்னா மத்திய அரசு வந்து மற்ற வேலையெல்லாம் செய்திருவாங்க. ஆசிரியர் சம்பளம் அது இது எல்லாமே கொடுத்துக்குவாங்க. ஆனா இந்த கேடுகெட்ட அரசாங்கம் அதை செய்யவே செய்யல. இதைத்தான் இந்த மாணவி சொல்லி மோடி தாத்தாட்ட சொல்லி, நீங்க வந்து எங்களுக்கு நாகப்பட்டினத்துக்கும் ஒரு நவோதயா பள்ளியை கொண்டு வர்றதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே இவரும் வந்து சரி, நான் வந்து பிரதமர் நம்ம இது சம்பந்தமாக நான் முயற்சி பண்றேன். கண்டிப்பா இவரும் அனுமதி, மாநில அரசு அனுமதி எல்லாம் கொண்டு வர முடியாது, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த சூழ்நிலையில இந்த வருஷம் ஜனவரி மாதம் மோடி வந்து திருச்சிக்கு வந்திருந்தார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருந்தாரு. யாரு? பிரதமர் மோடி. பிரதமராக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அரசு நிகழ்வாக, அரசு நிகழ்ச்சிக்காக அவர் வந்திருந்தார். அதான் இல்லை முக்கியம். அதான் திருப்பி சொல்றேன். இதுல வந்து அந்த துவாரகா மாணவி மதிவதனி வந்து இதே நிகழ்ச்சிக்கு அந்த குழந்தையும் வந்து வாரான்னு விருப்பப்பட்டிருக்கு. அவங்க அப்பா அதை தூக்கிட்டு வந்துட்டார். அவங்க அப்பா போலீஸ்காரராக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர். இருந்தாலும் மகா கேட்குறாங்கிறனால அவர் வந்து அது அவ்வளோதான், வேற இன்னொன்று பிரதமர் நிகழ்ச்சிங்க. அது விஜயசேகரன் வந்து போலீஸ்காரராக வேலை பார்த்தாலும் அவர் வந்து மகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரதமர் நிகழ்ச்சிக்கு வராரு, அவ்வளோதான். அது ஒரு கட்சி நிகழ்ச்சி அல்ல. அது இதனால தான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில பிரதமருக்கு வந்து ஒரு அட்டையில எழுதி வச்சு ஒரு போர்டை வந்து காணிச்சுது இந்த சிறுமி. அவங்க வந்து என்ன, துவாரகா மதிவதனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அட்டையில வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, அன்புள்ள மோடி தாத்தா, என் பேர் வந்து துவாரகா மதிவதனி, 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஹிந்தி கத்துக்கணும்னு எங்கள் ஊர்ல நாகப்பட்டினம், நான் ஹிந்தி படிக்கணும்னு ஆசை எனக்கு. எங்க ஊர் நாகப்பட்டினம் அரசு நடத்தும் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி படிக்க எந்த வசதியும் இல்லை. பள்ளிக்கூடம் கட்ட இது தனியா ஒரு பள்ளிக்கூடம், நவோதயா பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நாங்க எங்க அப்பாட்ட சொல்லி நான் இடம் தர சொல்றேன். நீங்க வந்து நவோதயா பள்ளிக்கூடம் கட்டி அதுல நாங்களும் ஹிந்தி கத்துக்கணும், அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வந்து எழுதி வந்து கையில வச்சிருந்து, இந்த வாசகங்கள் அடங்கிய ஒரு இதனை தொடர்ந்து வந்து உடனே வந்து அது எப்படி பிரதமர் நிகழ்ச்சிக்கு நீ எப்படி போகலாம் அப்படி சொல்லி அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கிற துறை சார்ந்து அவங்க வந்து நடவடிக்கை போட்டாங்க. உடனே விஜயசேகர் என்ன பண்ணிட்டாருன்னா நேரே வந்து கோர்ட்டு போயிட்டார்.
நான் வந்து இதுல தப்பு இல்லையே, நான் வந்து மகளை கூட்டிட்டு போனேன், இன்னொன்னு போனது வந்து எங்க பிரதமர் நிகழ்ச்சி தானே, அது ஒரு கட்சி நிகழ்ச்சி இல்லைல்ல, அதனால அதை சொல்லிட்டு அவர் நீதிமன்றத்துல போய் இப்ப அது ஒரு பக்கம் நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில விஜய் சேகரனை திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 3ஆம் தேதி, கடந்த மாசம், இந்த டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் வந்தாரு. அவரை போய் இவர் போய் பார்த்தாரு, விஜய் சேகரன், போலீஸ்காரர் விஜய் சேகரன் போய் பார்த்துட்டாரு. அதனால அது ஒரு இமாலய தப்பு, அதனால அவருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு மீம்ஸ் போட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. வாட்ஸ்அப் இதிலெல்லாம் வரக்கூடிய ஒரு மீம்ஸ், ஃபேஸ்புக்லேயே இதில் ஒன்றில் அவர் ஷேர் பண்ணிட்டார், பகிர்ந்துட்டாரு. அது வந்து வனத்துறை அமைச்சரை கிண்டல் செய்வது மாதிரி இருந்துச்சு, அதனால இவருக்கு மேலே நடவடிக்கை அப்படி சொல்லி இவரை வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க என்னைக்கு சொல்றாங்க, 3ஆம் தேதி காலையில் அவரை போய் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் தேதி அவரை சந்திச்சாருங்கிறது இவங்க சொல்லக்கூடிய காரணமா இருக்கு. ஆனா 3ஆம் தேதி காலையில இருந்தே மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் விஜய் சேகரன் பணியாற்றக்கூடிய, போலீஸ்காரரை வேலை பார்க்கக்கூடிய வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையத்துல தான் விஜய் சேகரன் இருந்திருக்காரு. மதியம் 1:30 மணி வரைக்கும் இருந்திருக்காரு. ஏன்னா அன்னைக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் எஸ்பி அங்க வழக்கமான சோதனைக்காக அங்க போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனத்துல அவர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அந்த இடத்துல இவரும் இருந்திருக்காரு. அது அங்க உள்ள ஆவணத்துல அங்க பதிவாயிருக்கு. அப்படி ஆனா இதே சமயத்துல அந்த கருப்பு முருகானந்தம் வந்தாரு பாத்தீங்களா, அவர் 1 மணிக்கே நாகப்பட்டினத்தை விட்டே போயிட்டார். நாகப்பட்டினத்துக்கு வந்த கருப்பு முருகானந்தம் 1 மணிக்கு போயிட்டாரு. ஆனா காவலர் விஜய் சேகரன் வந்து 1:30 மணி வரைக்கும் அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையத்துல தான் அவர் 1:30 மணி வரைக்கும் இருந்திருக்காரு. அப்போ 1:30 மணி வரைக்கும் அவர் இருந்தவர் அப்புறம் தான் வெளியே வந்திருக்காரு. அப்படி இருந்த சூழ்நிலையில எப்படி இவர் கருப்பு முருகானந்தத்தை போய் பார்த்தாரு அப்படிங்கிறது எந்த வகையில இது சரியா இருக்கும்? காவல்துறையில வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் பார்க்க கூடாதா, அதெல்லாம் பகிரக்கூடாதா அப்படின்னு சொல்லி மற்ற காவலர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பா போச்சு. இவர் அப்படி ஒரு பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. இவர் வந்து யூனிஃபார்மை போட்டு வேற மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, வேற எதுவும் பண்ணிட்டாரு அப்படிலாம் எதுவுமே செய்யலை. இல்லை பாஜகவில் அவர் வந்து எங்கேயாவது ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு, அப்படி எதுவுமே கிடையாது. கடந்த பல தேர்தல்களில் திமுகவுக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பெரும்பாலும் தாங்க நேரடியாக வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு மேலாம் என்ன வேலை பார்த்துருக்கீங்க, என்ன செய்திருக்கீங்க?